சுந்தரனை பார்த்தா என்ன நடக்கும் தெரியாது, அவ்வளவு கோபம். கவனிங்கோ, ஏர்குணர் இவ்வளவு கோச்சுக்கிட்டார் சுந்தரரை பார்த்து. சுந்தரர் என்ன சொல்லலாம்? ஐயா, நீங்க சாமிக்கு தொண்டர், நானும் தொண்டர். நீங்க தொண்டருங்கிற நிலையில உங்க உறவு முடியுது. நான் தோழன்கிற முறையும் உடையவன். என் தோழன்ட்ட நான் தோழமை உரிமையினாலே சில கேட்க, அவர் செய்தளித்ததை குறை கூற நீங்கள் எந்த உரிமை கொண்டாடுகிறீர்கள் என்று கேட்டிருக்கலாம். அதான் சுந்தரர் பெருமை. அவர் என்ன நினைக்கிறார்? ஏர்கோனார் ஈஸ்வரையே கும்பிட்டு இருக்கிறவர். ஈஸ்வரையே கும்பிட்டு இருக்கிற ஏர்கோனார் என்னையும் கொஞ்சம் சிந்திச்சு நினைச்சார்னா அது வசையல்ல வாழ்த்து, அது பழியல்ல பாராட்டு. இப்படி நினைக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய மனம் வேணும். நம்மளாம் நினைப்போமா? யாராவது சொன்னா கட்சி கட்டிக்கிட்டு சண்டைக்கு போகதான் நம்ம உள்ளு தூண்டும். அதை சொல்றாரு சேக்கிழார் பெருமான். ஈரிலா புகழின் ஓங்கும் ஏர்கோனார்தான் என்ன பேரிது பெற்றார். கவனிங்களேன், அடியார்கள் நம்மளை வசப்பாடினா கூட பேருதான். ஏன் தெரியுமா? சிவனையே கும்பிடும் என்ற திருவுடை பெரியாருடைய சிந்தனையில் நாம் இடம் பெற்றமை கண்டு மகிழ்தல் வேண்டுமே அன்றி காய்தல் வேண்டாம். கண்ணம்னு வச்சுக்கிட்டார். சுந்தர பெருமான் வேண்டார், எனக்கு அவருடைய தோழமை வேணும், தோழமை வேணும், நட்பு வேணும். சாமி பார்க்கிறார், சரி 2 பேருக்கு தோழமை புரியணும். இங்க என்ன சிக்கல்னா, ஆச்சாரியாரையோ அடியாரையோ பற்றி வசைப்பாடினா பழி வரும். நம்ம எங்கிருந்து பேசுறோம்? பேச்சுக்கு அடிநாதம் மூலாதாரமாகிய தொப்புள் கொடியிலேருந்து தொடங்குது. அங்க போகுது வினை. சூழ நோயை கொடுத்தார். அனல் செய் வேல் குடைவதென்ன? ஏர்கோனாருடைய வயிற்று குடைகின்றது அந்த நோய். ஏன்? சுந்தரரை துச்சமாக நினைத்து பேசிய சொற்கள் எழுந்த இடம் அது ஆனமையினார். ஆனா அப்ப கூட ஏர்கோனார் கொள்கையை விட்டு கொடுக்கல. சிந்தையால் வாக்கால் அன்பர் திருந்தடி போற்றி செய்ய எந்தமை ஆளும் ஏயர். அதை என்ன அழகா சொல்றாருன்னு ஆசிரியர் பெருமான். சுந்தரர் பக்கம் சாமி போயிட்டார். அப்ப ஏர்கோனார் தனியா இருப்பாரு, அவர் பக்கம் தெய்வ சேக்கிழார் போயிட்டார். எந்தமை ஆளும் ஏயர் காவலர் தம்பாலீசர். அந்த தாசு சரியா இருக்கணும். சாமி ஒரு பக்கம் இருந்தா ஆச்சாரிய ஒரு பக்கம், அப்பதான் தாசு சரியா இருக்கு. வந்துனை வருத்தும் சூளை வந்துண்டன் தீர்க்கிலன்றி முந்துர ஒழியாது. அப்ப இவர் சொல்றார், எம்பிரான் எந்தை தந்தை தந்தை எம் கூட்டம் எல்லாம் தம்பிரான் நீரையனை வழிவழி சார்ந்து வாழும் இம்பரின் மிக்க வாழ்க்கை என்று இருந்தூலை பொங்கன் ஆண்டு கொண்டான் ஒருவனே தீர்ப்பான். நீங்க ஓலை கொடுத்து ஆட்கொண்ட பிறகுதான் சுந்தரருக்கு நீங்க தலைவர்னு தெரியும். நான் பிறந்ததுலேருந்து உங்களை தலைவராக கொண்டு ஒழுகிறேன். இடையில வந்து அவர் பெரியவரா, ஆதியிலிருந்து கும்புற நான் பெரியவரா? நல்லா இருக்கு உங்க கட்சி, அவருக்கே நீங்க உறுதி செய்றீங்களே. அப்படி அவர் வந்து தீர்த்து இந்த உயிர் வாழணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. எடுத்தார் குப்புடை வாளை, கிழித்தார் வயிற்றை, சூளையும் தீர்ந்தது, உயிரும் போயிற்று. இப்ப பாருங்க, இந்த நாயனாருடைய மனைவிதான் மானக்கஞ்சாரர் திருமகளார். மறந்துட வேண்டாம். திருமகற்கு மேல் விளங்கும் செம்மணியின் தீபம். அந்த அம்மா என்ன முடிவெடுக்கிறான்? இந்த அம்மா வருந்தலை. இங்கதான் முழுகி போகுது பெரிய புராணம். கணவன் இருந்தா வருந்தலையா? என்ன இது கேலி கூத்து என்று உங்கள் முகம் சுளிப்பை என்னால பார்க்க முடிகிறது. முகம் சுளிக்க வேண்டாம். அந்த அம்மை கணவனோடு போறதுக்கு தயாராயிட்டா, தன் உயிரை மாய்த்து கொண்டு. அதை சொல்றார் ஆசிரியர், கருதரும் பெருமை நீர்மை கலிக்காமற் தேதியாரும். இந்த மாதிரி போன ஒரு மாதரசி மாதினியார். புராணத்தில் அவரை பற்றி சொல்லும் போது இதெல்லாம் ஆசிரியருடைய தெய்வ திருவுள்ள நன்கு புலப்படும். மற்றவங்களெல்லாம் தனித்தனியா தான் சொல்லுவார். ஏன் ஆனானப்பட்ட பகவதி அம்மையை சொல்லும் போது கூட தனியா தான் சொல்லுவார். மற்றவதும் திருமணையார் வாய்ந்த மறை மரபின் ஒரு பெற்றியினார், எவ்வுலகும் பிறர்க்கரிய பெருமையினார், பொற்புடைய பகவதியார் என போற்றும் பெயருடையார், கற்பு மேம்படு சிறப்பால் கணவனார் கருத்தமைந்தார் அப்படின்னு சொல்றார்.
இதை பவித்திரை அம்மா சண்டேஸ்வருடைய அம்மா. அவரை சொல்லும் போது என்ன சொல்றார்? மற்ற திருமணியோன் மனைவி பற்றையரையும் பற்று வர சார்பாய் உள்ள பவித்திரை, அவரையும் தனியா தான் சொல்றார். அதாவது பவித்திரை சண்டேஸ்வருடைய அம்மா, பகவதி பிள்ளையாருடைய அம்மா, சம்பந்த பெருமானுடைய அம்மா. அவங்களெல்லாம் கணவரோடு சேர்த்து சொல்லாம தனியா தான் சொல்றார் ஆசிரியர். ஆனா மாதினியார் எப்படி சொல்றார்? புகழனா தமக்குரிமை பொருவில் குல குடியின்கள் மகிழவர் மனம் குணர்ந்த மாதினியார். ஏன் கணவரோடு சேர்த்து சொல்றார்? யோசிக்க வேண்டி வருது. கணவர் உயிர் நீத்த உடனே நம்ம என்ன பண்றாங்க? கணவர் புகழனார் முன்னாடி உயிர் நீத்துருவார். மற்றவர்தம் உயிர் நீப்ப மனைவியார் மாதினியார் சுற்றமுடன் மக்களையும் புகழ் ஆகவே நீத்து வெற்றிமையால் உடன் என்னும் பிரியாத உலகு எய்தும் கற்பு நெறி வழுவாமல் கணவனார் உடன் சென்றார். கணவனாரோடையே உடன்கட்டை ஏறிய அந்த மாதரசிய கணவனாரோடு சேர்த்து அறிமுகப்படுத்திய பெரியார் ஆசிரியர் பெருமான். இப்ப நம்ம மானக்கஞ்சாரர் மகளார்ட்ட வருவோம். அதாவது கலிக்காமர் தேவியார். கருதரும் பெருமை நீர்மை கலிக்காமர் தேவியாரும் பொறுவரும் கணவரோடு போவது புரியும் காலை. இங்க கூர்ந்து கவனிக்கணும் பெண் பெருமக்கள். மாதராருக்கு 2 இலக்கணம் தான் பெரிய புராணம் வகுத்தது என்று முன்னுமே சொன்னேன். ஒன்று கற்பு, மற்றது மனையறம்னு. இந்த அம்மா கணவரோட கூட போனா கற்பு நிலைநாட்டப்படும். மனையறம் என்ன ஆகும்? அந்த நேரத்துல வாசலில் வந்தணைந்தார் நம்பி செய்தி வருது. கவனிங்க, கணவனாருடைய இறப்புக்கே காரணம், இறப்புன்னு சொல்லலாம், தற்கொலைன்னு கூட சொல்லிக்கலாம், காரணம் நம்பிகள் தான். அந்த நம்பிகள் வாசல்ல வந்திருக்காங்க. இந்த அம்மா என்ன செய்யறாங்க? கவனிங்க, இங்கதான் புகுந்த வீட்டு பெருமை தெரியுது. இந்த அம்மா மானக்கஞ்சாரர் திருமகளார் அல்லவா, தாம் பிறந்த வீடு மாதிரி புகுந்த வீட்டை ஆக்குறாங்க. இவங்க கணவரோட ஒழுங்கட்டை ஏறி இருந்தா என்ன ஆயிருக்கும்? பேச்சு எழும். அம்மா கணவனோட போனதெல்லாம் சரிதான். ஈசரிக்க தோழரா இருக்கிற சுந்தரர் வந்தாங்க, அவங்களுக்கு கூட திருமுது படைக்காம அப்படி என்ன வேண்டி கிடக்கு உடன்கட்டை ஏறுறது அப்படி ஒரு குற்றச்சாட்டு எழும். இதை நன்கு உணர்ந்தவர்கள் அந்த அம்மை. பொறுவரும் கணவரோடு போவது புரியும் காலை மருவி இங்கு அணைந்தார் நம்பி என்று முன் வந்தார் கூட ஒருவரும் அழுதல் செய்யாது ஒழிக. காவல்காரங்களும் அழறாங்க. அவர் சேனை தளபதி, சேனா வீரர்கள் அழுவதை நிறுத்த சொல்லி புனர்மலர் மாலை தூக்கி தொழுது எதிர்கொள்ள செல்கின்றார். புனர்நிலை வாயில் தூவும் பூர்ணகும்பம் வைத்து. கவனிங்களேன், கணவனார் இறந்த வீட்டுல, அதாவது இழவு நிகழ்ந்த வீட்டுல ஒரு அன்பர் வந்துட்டார்னு பூர்ணகும்பம் வைப்பதோ, தோரண வாயில் அமைப்பதோ, மாலை தூக்கி செல்வதோ யாருக்காவது இயலுமா? மானக்கஞ்சார திருமகளாருக்கு என்றது. சுந்தரவர்மன் வந்துடுறார். செம்மை சேர் சிந்தை மாதர் சென்று எதிர் கொண்டு போற்ற நம்மை ஆணுடைய நம்பி நகை முகம் அவர்க்கு நல்கி புன்னூர்களோட வர்றார். நீமையாய் விருப்பினோடு மேவி உட்புகுந்து நிற்க மீமலர் தவிசின் மீது முகமலர்ந்து இருந்தபோது. ஈஸ்வருடைய தோழர் அல்லவா, ஆச்சாரியார் வேற, பூஜை பண்றாங்க, தகுந்த அர்ச்சனைகள் செய்கின்றார்கள். வந்த உடனே அதெல்லாம் முடிந்த உடனே சொல்றார் முனைப்பாடி நாடர் சுந்தர பெருமான், ஏர்கோனாரை பார்க்க வந்தேன், எனக்கு புட்டிடம் கொண்டாரிட்ட ஆணை, அவருடைய சூளை தீர்க்க நான் வந்தேன். இப்ப பாருங்க, திருப்பி கற்பு வந்துடுது. மனையறம் முடிஞ்சிருது, அவருக்கு திருமணம் படைச்சாச்சு, பூஜை பண்ணியாச்சு. கற்பு என்ன? கணவரை காட்டி கொடுக்க கூடாது. இந்த அம்மா மாதிரி பெரியவா யார் இருக்கா? கணவன் இறந்த பிறகு மனையறம் பேண வந்தவருக்கு திருமுது படைச்சாங்க. வந்தவர்கிட்ட கணவர் செத்து போயிட்டாருன்னு சொல்லி அவருக்கு இழுக்கு நேராவன்னும் ஒண்ணு நடக்கலைன்னு சொன்னாங்க. வந்தவருக்கு திருமுது படைத்ததுனால மனையறம் பேணப்பட்டது, கணவரை காட்டி கொடுக்காமையினால கற்பும் பேணப்பட்டது. இந்த அம்மையை போல பெண்ணின் பெருந்தக்கை அவுல. இப்ப சுந்தரர் சொல்றார், ஒத்துக்கல் அவர் இல்லையே, நான் ஈஸ்வர அருளால வந்தேன், பார்த்துட்டு போனா எனக்கு திருப்தி அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லும் போது மறுக்க கூடாது. ஏன்னா வந்தவர் பெரியவர் அல்லவா, பெரியவராகிய ஈஸ்வர
பணி கொண்ட பெரியவர். உள்ள ஆச்சுன்னு போறாங்க. பார்த்தா அவர் குருதி சோற குடலும் சோற விழுந்து கிடக்க. ஏர் போனார். எப்படி இருக்கும் சுந்தரருக்கு? நான் காப்பாற்றணும்னு நினைச்சு வந்தேன், நீங்க உயிரை மாச்சுட்டீங்களே. சரி, உயிரை மாச்சிக்கிற திறமை உங்களுக்கு மட்டும்தானா? அதே குற்றுவாளை எடுத்தார், மார்புல நாட்ட போறார் சுந்தர பெருமான். ஏழ்வோனார் குத்தின்ற போது தடுக்காத எம்பெருமான் தோழர் குத்தும் போது தடுக்கல. தடுத்து என்ன பண்ணார்? அவரா தடுக்கல. இந்த வீழ்ந்து கிடந்தாரை கலிக்காமர் அவரை எழுப்பி, உன்னால பகை கொண்டுதானே பேசினார், பகையெல்லாம் மாற்றி சொந்தக்காரன் சொல்ல வைக்கிறார். கேளீரே ஆகி கெட்டேன். கேளீர்னா உயிர் சுற்றம்னு அர்த்தம். உறவு சுற்றத்தை கிளைஞர்னுவாங்க. நல்லா கவனிங்கோ, பெரிய புராணத்தில் இதை கத்துக்கலாம். கிளைஞர்னு ஏன் உறவு சுற்றத்தான சொன்னாங்கன்னா, மரக்கிளை மாதிரி சடம் மாடி இருப்பான் சொந்தக்காரன். கேளீர் ஏன் உயிர் சுற்றமாகி அடியார சொன்னாங்கன்னா, ஒரு அடியாருக்கு துன்பம்னா துவண்டு எழுந்து பாய்வான். உருத்திர பல்கணத்தாராம் பேரடியார்கள். ஆகவே அடியார்களை உயிர் சுற்றமாகவும் நமது கூட பிறந்தவரையும் பெற்றெடுத்த தாய் தந்தையரையும் உறவு சுற்றமாகவும் சொல்வது பெரிய புராண வழக்கு. இப்ப இவரை நண்பராக கொண்டு இவர் திருவடியில விட, சுந்தரர் அவர் திருவடியில விட முதல்ல விழுந்த ஒரு சுந்தர பெருமான் தான். வாளினை மாற்றி வண்டுண்டர் வணங்கி வீழ ஏயர் கொற்றவனார் நம்பி குறைகடல் பணிந்து வீழ்ந்தார் என்று பெரிய புராணம் சொல்லுது. என்ன தெரிஞ்சுக்கிறோம்? செத்து போன கணவரை மீட்டெடுத்த பெருமை மனையறமும் கற்பரமும் பேணிய மானக்கஞ்சாரர் திருமகளார் கலிக்காமர் தேவியார் என்று சொன்னால் பெண்ணின் பெருந்தக்கையாவுள்.